பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர், விசேஷமாக யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று இதே அதிகாரத்தின் அதனுடைய 30-31 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விசுவாசம் வைத்த யூதர்களிடத்துல இயேசு சொல்லுகிறார் 32வது வசனத்துல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. இதை கேட்டதும் யூதர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் யாருக்குமே அடிமைகள் கிடையாது. அப்படி இருக்க எங்களுக்கு ஏன் விடுதலை? நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லும் போது இயேசு அவர்களுக்கு புரியும்படி தெளிவாக அதனுடைய 34வது வசனத்திலே சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கலாம், ஏன் ஆபிரகாமா கூட இருக்கலாம். ஆனால் பாவம் செய்தால் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் முடியும். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் அன்று இந்த யூதர்கள் கேட்டது போலதான் நமக்கும் தோன்றும். கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ், நானும் பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறேன், நான் எதற்கும் அடிமை கிடையாது. அப்படி இருக்க நான் எதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும், நான் எதற்கு திரும்ப இந்த மீட்பின் அனுபவத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் தோன்றும். என்கிட்ட கூட சிலர் வந்து கேட்டிருக்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து எந்த தப்பும் பண்ணதே கிடையாது, நான் எதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும், இப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஏன் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டுமே மெய்யான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததும் ரட்சிக்கப்பட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டுமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது அவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறோம். அந்த இரக்கம் தான் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. எப்படி 13 வருட கூனியாகிய ஸ்திரியை இயேசு தொட்டு கட்ட உடைச்சு அவளை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வைத்தாரோ, அது போல ஒரு விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் எந்த பாவ கட்டிலிருந்தும் எந்த அடிமைத்தன கட்டிலிருந்தும் தர முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். சொல்யூஷன் இயேசுவினிடத்தில் மட்டும்தான் உண்டு. வேற எங்கும் சென்றாலும் பாவம் அகல, பாவ தோஷம் நீங்க, வேற எதை செய்தாலும் மாறாது. அதே நேரம் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே எங்களுக்கு கிருபையாய் இறங்கும், என் பாவத்தை எனக்கு கிருபையாய் மன்னியும் என்று அவரை நோக்கி நாம் வேண்டும் போது அவர் நம்மை இந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மை மீட்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். எனவே இயேசுவினிடத்தில் வாருங்கள்,
விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை பாவமர கழுவி பாவத்திலிருந்து விடுவிக்கிற எங்கள் மெய்யான மீட்பரே, பாதம் பணிகிறோம். விடுதலை தருகிறவர் நீர். விடுவித்து எங்களையும் பிள்ளைகளாய் மாற்றின நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட விடுதலைக்காய் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.